தண்டனை கிடைக்கும். ஆனால் எனக்கல்ல, உன்னுடைய பிரபு நாராயணனுக்கே கிடைக்கும். லக்ஷ்மி, நீ கூறினாயல்லவா உன்னை அடைய திறமைசாலியால் மட்டுமே முடியும் என்று? இன்று நான் என்னுடைய திறமையை நிரூபிக்கப் போகிறேன். நாராயணா, நான் உனக்கு சவால் விடுகின்றேன். வா, வந்து என்னுடன் யுத்தத்தை தொடங்கு. வா. மூர்க்காசுரா, நீ நாராயணனுக்கல்ல, உன் மரணத்திற்கே சவால் விட்டிருக்கிறாய். உன்னை போன்று கொடியவனுடைய மரணம், அதோடு உன்னை போல் கொடியவனை யுத்தத்தில் சந்திப்பதே தர்மமாகும். மகா பிரளயத்திற்கு பிறகு புதிய யுகம் தோன்றப் போகிறது. பூமியின் சமநிலையை உருவாக்குவதற்காக அதர்மத்தை தர்மம் வென்றாக வேண்டும். உன்னுடைய அழிவு அவசியமாகிவிட்டது ஹயக்ரீவா. என்ன ஆனது தந்தையாரே? எதற்காக மௌனமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மகனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லக்கூடாதா? அவசியம் அறிவுரைகள் சொல்லியிருப்பேன் மகனே. ஆனால் நீ என் மகனாக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் என் காலடியில் விழுந்திருப்பவன் அவன் என்னுடைய மகனே இல்லை. அவன் உலகத்திற்கு பாவியாக இருக்கிறான். அது என்ன தோஷம் தந்தையே?
அதை நான் கூறுகிறேன் ஹயக்ரீவா. லக்ஷ்மியை பறிக்க நினைத்தது உன்னுடைய தோஷமாகும். இந்த உலகத்தையே அழித்து புதிய நாராயணனாக உருவாக நினைத்தது உன்னுடைய தோஷமாகும். உன்னுடைய பேராசையின் காரணமாக பூமியில் பிரளயத்தை உண்டாக்கி அதை அழிக்க நினைத்தது உன்னுடைய மாபெரும் தோஷமாகும். உன் தோஷங்களுக்கான தண்டனை வெறும் மரணம் மட்டுமே. மரணம் மட்டுமே. மரணம் மட்டுமே. அப்படியா? பின் எதற்காக நிற்கிறாய்? வா, வந்து எனக்கு மரண தண்டனையை கொடு. ஆகட்டும், உன்னுடைய திறமையை லட்சுமியின் முன்னால் நிரூபித்துக் காட்டு. நீ மறந்து விட்டாயா? உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது என்னுடைய என்ன நாராயணா, லக்ஷ்மியை நான் அடைந்தே தீருவேன். ஏன் இந்த துஷ்டனை அழிக்க முடியவில்லை? காரணம் நாராயணா, நான் அமரன், எனக்கு அழிவில்லை. அட நீ என்ன? இந்த திரிதேவர்கள் நினைத்தாலும் அவர்களாலும் எனக்கு மரணத்தை அளிக்க முடியாது. என்ன மகாதேவா, நான் சொல்வது சரிதானே? அவரிடம் கூறுங்கள். இவனுக்கு ஆதிசக்தியின் வரம் கிடைத்திருக்கிறது நாராயணரே. உன் தவத்தை கண்டு மகிழ்ந்து விட்டேன் ஹயக்ரீவா. கூறு, உனக்கு என்ன வரம் வேண்டும்? அமரனாக இருக்க வேண்டும் தாயே, அமரனாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரியும், அமரனாக இருக்கும் வரத்தை தரமாட்டீர்கள் என்று. சரி தாயே, ஆனால் வேறொன்றை அழியுங்கள். அதாவது ஹயக்ரீவனின் முடிவு ஹயக்ரீவனின் கைகளால் தான் முடிய வேண்டும். உடல் மானுடனாக இருக்க வேண்டும், ஆனால் தலை குதிரையினுடையது. அப்படியே ஆகட்டும். புரிந்ததா நாராயணா?
என்னை வதம் செய்வது உன்னுடைய கைகளில் இல்லை நாராயணா. காரணம் நீயோ ஒரு திவ்ய முகமுடையவனாவாய். நீ முயற்சி செய் நாராயணா.